அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய முயற்சி நற்புலரி. 9th Sense Trains and Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைய நடத்தும் இந்த இணையவழி இணைய முயற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் இன்று மாதத்தின் முதல் நாள் தொடக்கம். இன்றைய மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பை வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் என் ரமேஷ் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சாரை பற்றிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் ரமேஷ் சார் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு மிக பெருமையான நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா, நான் ரிட்டையர் ஆகி முதல் பண்ற ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நற்புலரிக்கு கிடைக்கிறது. அதில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு பார்த்தீங்கன்னா, இது நற்புலரியில நான் கொடுத்து அவங்க ஏற்றுக்கொண்ட ரெண்டாவது தலைப்பு. ஒன்று வந்து உணவும் உணர்வும் கொடுத்தோம், ரெண்டாவது வந்து தரம் நிரந்தரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மூன்றாவது சிறப்பு, அந்த தலைப்பை ஒட்டி முதல் நாளே எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. ஸோ அந்த முப்பெரும் சிறப்போட இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறோம். ஸோ தரம் நிரந்தரம். நம்ம எல்லாருமே ஒரு அந்த காலத்துல துணிக்கடை அங்கெல்லாம் பார்த்துருப்போம். ஸ்லைட்ஸ் ஷேர் ஆகுதுன்னு நம்புறேன் நான். ஓகே சார், ஸ்லைடு எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா சார்? சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி துணிக்கடை எல்லாம் பார்த்துருப்போம். துணிக்கடை பையிலேயே போட்டிருப்பான் தரம் நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருப்பான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்ற ஒரு மீன்ல நம்ம எடுத்துப்போம். அது அந்த கடையில வந்து ரிலையபிலிட்டியா வச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தரம் நிரந்தரம் இந்த மாதிரி துணிக்கடை, சாப்பாடு கடை அது மட்டும்தானா? நம்ம பண்ற ஒரு காரியத்திலையும் அந்த தரத்தை எப்படி நிர்ணயிக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்றது, அந்த தரம் வந்து பற்றிய நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த 30 நாள்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். தரம்ங்கிறது எதுக்கு, என்ன, நம்ம எதெல்லாம் அது பண்ணியிருக்கோம், அது சம்பந்தமா தான் ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து காஃபி சாப்பிட்ருப்போம், ஒரு பஸ்ல டிராவல் பண்ணியிருப்போம், ஒரு இடத்துல ஃபுட்டு சாப்பிட்ருப்போம், ஒரு சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துருப்போம், மளிகை கடையோ சம்திங் ஒரு மால்லையோ ஒரு கிராசரி ஷாப்லயோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல இந்த மாதிரி அனுபவங்கள், ஒரு சூப்பரா இருந்ததுங்க இந்த ப்ராடக்ட், இல்ல சூப்பரா இருந்ததுங்க இந்த சர்வீஸ் அப்படின்னு ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். காஃபி தரமான காஃபி சார், சுவையான காஃபி. எங்க சார்? ஹோட்டல்ல சார். இல்ல பர்டிகுலரா நான் என்ன கேட்கறேன், சினிமா தியேட்டர் இங்க எல்லாம் சாப்பிட்டேன் சார். சினிமா தரமான காஃபியா கொடுத்தாங்க சார். அவங்களை பாராட்டிட்டு வந்தோம் சார். சூப்பர் 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 சார். வேற தேங்க்யூ சார். பர்டிகுலரா நான் ஒரு பர்சனோ ஒரு ப்ராடக்டோ அந்த மாதிரி கேட்கறேன் நான். உங்களோட அனுபவங்கள் சார். நான் வந்து வாட்டர் கேன் வந்து வெளியில வாங்கினேன். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் வந்து ஒரு கடையில வாங்குறப்போ அதை கழுவி அவர் வந்து அந்த தண்ணியை ஊத்தி கொடுத்தாரு. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். சூப்பர் சார். சார் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன் சார். தாமோதரன் சார் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி.
சார் சிங்காரவேலுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியனா நான் மாறி ஒரு 2 வருஷம் ஆகுதுங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு மாரியம்மன் கோயில் நாமக்கல்ல இருக்கு. ஒரு தட்டி விலாஸ் கடை. கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான சட்னி ஐட்டம்ஸ் கொடுத்து ஃபுட் அந்த சூடா ஈவினிங் மாலை நேரத்துல சுவையா கொடுப்பாங்க. அது அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் இல்லை, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னும் யோசனையா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், வெரி குட் சார், வெரி குட் சார், சூப்பர் சார். வேற யாராவது? தரமான உணவு இந்த ரத்னா காஃபி ஹோட்டலுக்கு போனா காஃபியும் சுவையா இருக்கும், டிஃபனும் நல்லா இருக்கும் சார். ரத்னா காஃபி ட்ரிபிள் ஏன்ல சார். இப்ப இல்லையோ இப்ப இல்ல, முதல்ல சார், முதல்ல இருந்து ரத்னா காஃபி டிஹெச் ரோட் ட்ரிபிள் ஹை ரோட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அங்கதான் இருந்தேன், சாப்பிட்டுருக்கேன் நான். சூப்பர். இன்னொருத்தர் யாரோ சார் பிருத்திவிராஜன் ரைஸ் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இது வந்து நங்கநல்லூர்ல ஒரு 1 இயருக்கு முன்னாடி இளநீ சாப்பிட்டேன் சார் ஒரு கடையில. ஒரு பெரியவர், அவர் இளநீ எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தண்ணி கிளாத் வச்சிருந்தாரு. அந்த இளநீ சீவணும்னு அந்த பீஸ் எடுத்து நம்ம இளநீ வலிச்சு சாப்பிடறக்கா கொடுப்பாங்க இல்லைங்களா சார், ஸ்பாச்சுல் மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்து தனியா ஒரு கழுவுன இன்னொரு இளநீ மேல வச்சுட்டு தான் அவரு வெட்ட ஆரம்பிச்சாரு. அருவாலை துடைச்சு அவர் அதை கிளீன் பண்ணி பதம் அது கரெக்டா எடுத்து வெட்டின விதம் எல்லாம் எடுத்துட்டு அப்படி எடுத்து அந்த கையில தனியா கொடுத்து வலிச்சு கையில கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி நான் எங்கேயுமே எதிர்பார்க்கல. எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலா இருக்கலாம், ஒரு பெரிய எம்என்சியா இருக்கலாம், அவங்களெல்லாம் விட தூக்கி சாப்பிட்டாரு. அவர் ரொம்ப பாராட்டிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா பண்றீங்க. ஏன்னா இளநீ கொடுக்கறது வந்து டைம் இருக்காது, ஃபாஸ்டா படம்னு வெட்டி விட்டு போயிடுவாங்க. அவன் எங்க இருந்து எடுக்கிறாங்கிற இடத்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இளநீ சாப்பிட மனசு வராது. பாதி மண் ஊட்டியிருக்கும், சேறு ஊட்டியிருக்கும், என்ன ஊடிச்சு எங்க இருந்ததுமே தெரியாது. ஆனா அவ்வளவு நீட்டா எடுத்துட்டாங்க. நான் மெஸ்மரைஸ் ஆயிட்டு பார்த்தேன், ரொம்ப பாராட்டிட்டேன் சார். நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. எஸ் சார். அதாவது நம்ம சின்ன வயசுல இப்ப இருக்கவங்களுக்கு இல்ல, இன்னைக்கு போய் தள்ளுவண்டியில போய் அந்த கம்மங்கூழ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம சின்ன வயசுல பள்ளி போயிட்டு வரப்ப நம்ம அம்மா அந்த கம்மங்கூழோ சோளச்சோறையோ அந்த தயிர் ஊத்தி கரைச்சி குடிச்சு அந்த பச்சை மிளகா அந்த ஊறுகாயோட சாப்பிட்ட டேஸ்ட் இன்னும் வாழ்க்கையில அந்த அன்பும் பாசமும் தரமும் வேற எங்கேயும் இன்னும் கிடைச்சதில்ல, இனியும் கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேரிங் சார். இதே மாதிரி நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணியிருப்போம், பெஸ்டான ஒரு சர்வீஸ் இருந்திருக்கும், பெஸ்டா நீட்டா வச்சிருப்பாங்க, ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துருப்போம், அழகா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல அனுபவங்கள், அந்த குவாலிட்டியான சர்வீஸோ ப்ராடக்டோ ஃபுட்டோ. நான் என்னோட இதை ஷேர் பண்ணணும்னா, ஒரு குவாலிட்டியான காஃபி அப்படிங்கிறத நான் நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கேன். என்னோட ஒய்ஃப் போடுற காஃபிக்கு ஈக்குவலண்டான காஃபி நான் எங்குமே வெளியில இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ஷி வில் மெயின்டைன் த குவாலிட்டி. ஸோ இந்த தரம் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். கார் அப்படின்னு ஒண்ணு, எந்த கார் குவாலிட்டியான கார் ஏதோ 1-2 பேர் ஷேர் பண்ணுங்களேன். இனோவா சார். ஓகே, வேற சார்? அருணகிரி சார். நண்பர்களே வணக்கம் சார். நான் வந்து ஃபோர்டு கிளாசிக் வச்சிருக்கேன், 2012ல வாங்கினேன். நான் அந்த கார்ல வந்து 140 போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆல்டோ வச்சிருந்தேன். அந்த 140 போகும்போது கூட, அவ்வளோ ஸ்பீடு போகும்போது கூட அந்த கார்ல வந்து எந்த ஒரு இந்த வாப்லிங்கு, அதாவது நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ற அளவுல பிரேக் அடிச்சா கரெக்டா நிற்கும். எனக்கு பிடிச்ச காரு, பிளஸ் டெக்னிக்கலி ஹை ப்ரொஃபைல் கார்னு சொல்லலாம். நன்றி சார். சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார் உங்களோட ஷேரிங்க்கு. அருணகிரி சாருக்கு என்னோட ஒரு ஒரு சகோதரனா 90க்கு மேல போகாதீங்க சார். என்னுடைய பர்சனல் இதுவா வச்சுங்க. 140 நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், 90 கூட போங்க அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவமா சொல்றேன். நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். ஸோ அப்ப நம்ம தரம் அப்படிங்கும்போது, ஒருத்தர் இன்னோவா கார் சொல்றாங்க, ஒருத்தர் ஃபோர்டு கார் சொல்றாங்க, ஒருத்தர் இங்க சாப்பாடு நல்லா இருக்கும் சொல்றாங்க, ஒருத்தருடைய ஒரு இளநீ வெட்டி கொடுத்ததே அவர் குவாலிட்டி சொல்றாங்க. அப்ப குவாலிட்டின்னா என்னதான் சார் மீனிங் ஏதாவது இருக்கா? இப்ப ஒரு காரே பாத்தீங்கன்னா 3 பேர் 3 விதமா சொல்றாங்க. நான் என்ன கேட்டா ஹோண்டா சிட்டி பெஸ்ட் சொல்றேன். அப்ப எதுதான் குவாலிட்டியான காரு? ஏதாவது குவாலிட்டிங்கிறதுக்கு ஏதாவது டெபினிஷன் யாருக்காவது தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க குவாலிட்டின்னு?
வித் ரெஸ்பெக்ட் டு கார் கேக்குறீங்களா இல்ல வேற என்ன கேக்குறீங்க? இல்ல எனி காமன் குவாலிட்டினா என்ன, வாட் இஸ் தரம்னா என்ன? எல்லாரும் தரம்னு சொல்றாங்கல்ல ஒரு சாப்பாடை. இப்ப நான் காஃபி பத்தி சொல்றேன். சொல்லுங்க சார். ISI முத்திரை குத்தியது இதெல்லாம் தரமான பொருட்கள். நம்ம நித்யாதேவி மேடம் எதுவும் ரிப்போர்ட் இல்லாம இருக்கணும்ன்றாங்க. சொல்லுங்க சார். வாட் யூ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தரத்தை பத்தி? ISI முத்திரை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டால் அது தரமான அது தரமா எடுத்துக்கலாம். ஓகே சார். வேற சார்? Sir, what they spend as an expenditure for that product, as a price or whatever it is. In turn, if they get the satisfaction, then the quality is maintained in that product. Like 100% satisfaction after usage. சூப்பர் சார். That is what I feel. வெரி குட் சார். சூப்பர் சார். வேறு சார் கிட்டத்தட்ட தயாரிக்கும் பொருட்கள் அத்தனையும் தரமான பொருட்கள் தான் சார். எதுவும் சார்? வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் அத்தனையும் தரமான உணவு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம உணவு மட்டும் பத்தி பேசல, நம்ம ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் எதை பத்தி வேணாலும் பேசுறோம். எல்லாத்துலயும் இந்த தரம்ங்கிற விஷயம் நம்ம பேசுறோம். ஓகே, நான் இப்போ டெஃபினேஷனுக்கு வந்துடுறேன். தரம்னா என்னன்ட்டு நல்லா மனசுல வாங்கிடுங்க. இந்த தரம்ங்கிறதுக்கு ஒரு குளோபல் டெஃபினிஷன் தான் இது. தி டெஃபினிஷன் பேசிக்லி சேஸ் தட் quality is meeting or exceeding customer expectations. இதுல கஸ்டமர் உபயோகிப்பவரின் தேவையை பூர்த்தி செய்யும் திறன் அந்த பொருளுக்கோ சேவைக்கோ இருந்தால் அது தரமாகும். அவ்வளவுதான் சார். இந்த குவாலிட்டிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த பொருளை பேஸ் பண்ணியும் யார் அதை கன்சியூம் பண்றாங்களோ அது அவங்கள பேஸ் பண்ணியும் தான் இருக்கு. குவாலிட்டிங்கிறதுக்கு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுவாங்க. ஸ்பெசிபிகேஷன் தனியா கொடுத்துருவாங்க. இது இருந்தா ISI தரம் தருவோம், இது இருந்தா இந்த சர்டிபிகேட் தருவோம். பட் பேசிக்கலி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாக்கலாம். இப்ப நம்ம இங்க இருந்து சென்னைக்கு பஸ்ல போறோம், ஏதோ ஒரு ஹோட்டல்ல நிறுத்துறான், யாரு டீ காபி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், அப்படி இறக்கி விடுறான். நீங்க சாப்பிட போற காஃபியோட டீயோ எப்படி இருக்கும் சார்? ஒரு பஸ் போற வழியில கவர்மெண்ட் பஸ் நிறுத்துற இடத்துல இருக்கிற காஃபி டீயோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? முடிஞ்ச அளவு பட்டு கேவலமா இருக்கும் சார். தப்பிக்கிறதே பெரிய பெரும்பாடா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல காஃபி குடிக்கணும் போல இருக்கும், குடிப்போம். நம்ம நினைச்ச மாதிரியே மோசமா இருக்கும், ஆனா குடிப்போம். சோ அந்த நேரத்துல நமக்கு தெரியும் இங்க இவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு, ஆனா we will take it. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அங்க தெரியும் இவ்வளவுதான் இதோட லட்சணம் இருக்குன்ட்டு. அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா குவாலிட்டி என்பது யாருக்கு பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி தான் குவாலிட்டிங்கிறது டிசைட் ஆகுது அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல கஸ்டமர் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஸ்டமர் யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமர். ஸோ ஒரு டீச்சரு ஒரு குவாலிட்டியான டீச்சிங் கொடுக்கணும்னா யாரோட எக்ஸ்பெக்டேஷன்னா ஸ்டூடெண்ட் தான் கஸ்டமர். ஸோ இந்த குவாலிட்டிங்கிறது 3 விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும். தரம்ங்கிறது என்னன்னா, ஒண்ணு கஸ்டமர் பத்தி நினைக்கணும், அந்த பொருள் என்ன சர்வீஸோ பொருளோ கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். கஸ்டமர்ங்கிறத நம்ம கிளாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கண்டக்டர் நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்கன்னா கண்டக்டர் இஸ் அவர் சர்வீஸ் தான், அவர் தான் சர்வீஸ். கஸ்டமர்ஸ் யாருன்னா பேசஞ்சர்ஸ். அந்த மாதிரி நம்ம ரெப்ளிகா எடுத்துக்கலாம். அவர் எப்படி நம்மகிட்ட பிஹேவ் பண்றாரு அதுதான் சர்வீஸ். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஒரு சேஞ்ச் சார், ஒரு 500 ரூபாய் இருக்கு சார், கொஞ்சம் என்கிட்ட வேற இல்ல அப்படின்னு சொல்லும்போது சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் சல்லுன்னு விழுந்து நம்மளை இறக்கி விட்டாருன்னா மோசமான குவாலிட்டி, புவர் குவாலிட்டி சர்வீஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ரைட். 2வது விஷயம், ஒரு இன்னும் குளோபலா ஒரு ISOல ஒரு குவாலிட்டிக்கு டிஃபைன் பண்றான். தி டோட்டாலிட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தட் பியர்ஸ் ஆன் இட்ஸ் எபிலிட்டி டு மீட் எ ஸ்டேட்டட் ஆர் இம்ப்ளைடு நீட் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது சார். சிம்பிளா ஒரு பொருள் அல்லது சேவையின் இதுல ப்ராடக்ட் சேவை. இப்ப நான் டெலிவரி பண்றேன் ஒரு ட்ரைனிங், இட் இஸ் ஏ சர்வீஸ். இது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒத்து வந்தால் இது குவாலிட்டியான ஒரு பிரசன்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுல தரம்ங்கிறதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள் தான்.
ஒரு பொருள் அல்லது சேவையின் முழுமையான பண்புகளும் சிறப்பம்சங்களும் குறிப்பிடப்பட்ட அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்பட்ட தேவையை பூர்த்தி செய்யும் திறன் தரமாகும். அவ்வளவுதான். இப்ப நம்ம நற்புள்ளேரியை வந்து ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம் சார். 5:27 இட் ஷுட் ஸ்டார்ட். அப்ப அட்லீஸ்ட் நான் வந்து ப்ரெசென்டர் வந்து நான் எப்பவுமே 5:25 உள்ள வந்துருவேன். நான் 5:27க்கு குமரேசன் சார் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு நான் செஷனை ஸ்டார்ட் பண்றேன், ஆரம்பிக்கணும். இதுதான் இங்கில இருக்கிற இம்ப்ளாய்டு உள்ள சொல்லி சொல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப நம்ம 6 o'clock ப்ரெசென்டர் வந்து தே ஷுட் கம்ப்ளீட் தி ப்ரெசன்டேஷன். 6 to 6:15 ஃபீட்பேக்கு அதோட முடியணும். அப்ப முடிஞ்சா இன்னைக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சர்வீஸ் கொடுத்துருக்கோம்னு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 or 10 minutes 10% எக்ஸீட் ஆகலாம், குறையலாம், கூடலாம். ஓகே, அதுதான் குவாலிட்டி. ரைட். குவாலிட்டி இன் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட். இதுக்கு பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க் குவாலிட்டி இஸ் தி வேல்யூ ஆஃப் ஒர்க் டெலிவர்டு பை an individual, team or an organization. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி, மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஃபுட் டெலிவரி, இதெல்லாம் வைரல் ஆச்சு, எல்லாரும் பார்த்திருப்போம். அவர் ஃபுட் எடுத்துட்டு போகும்போது பின்னாடியில இருந்து ஒரு பிரியாணி எடுத்து அதுல 4 வாய் சாப்பிட்டுட்டு மூடி வச்சு திருப்பி இன்னொரு பாக்கெட் எடுத்து 4 வாய் சாப்பிட்டுட்டு வைக்கிற மாதிரி பார்த்தோம். அப்ப அந்த பர்டிகுலர் அந்த இண்டிவிஜுவல் பண்ண விஷயம் அந்த ஆர்கனைசேஷனே அஃபெக்ட் பண்ணிச்சு. அப்ப நம்ம கொடுக்கிற தரமான விஷயங்கள், தரம் இல்லாத விஷயங்கள் யாரை பாதிக்கும்னா இண்டிவிஜுவலையும் பாதிக்கும், அந்த டீமையும் பாதிக்கும், அந்த ஆர்கனைசேஷனை கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹோட்டல் தரம் பத்தி பேசும்போது ஹோட்டல் சரவண பவன் எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்காங்க, கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுங்க சார். தேங்க்யூ சார், இமிடியேட் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ஹோட்டல் சரவண பவன் பாத்தீங்கன்னாக்க அவரு நம்ம ராஜகோபாலன் சொல்லுவார், நல்ல தரமான பொருள் இருக்கும், அங்க போய் சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஆள் நிற்பாங்க. நம்ம கல்யாண மண்டபத்தில் நிக்கிற மாதிரி முன்னாடி சாப்பிட்றவங்களுக்காக வெயிட்டிங் பின்னாடியே ஆள் நிற்கும். அவங்க போனோம்னா அந்த அளவுக்கு கூட்டமா இருந்தது. இப்ப கொஞ்சம் டல் அடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நான். அவர் சொல்லுவாராம், எங்களுடைய சரவணபவன் ஹோட்டலில் எந்த அவுட்லெட் வேணாலும் ஒரு 5 அவுட்லெட்டுக்கு போங்க, 100 கிராம் கேசரி வாங்குங்க, அந்த 100 கிராம் கேசரியில் குறைந்தபட்சம் 3 முந்திரி பருப்பு இல்லை என்றால் நான் இந்த ஹோட்டல் தொழிலை விட்டு விடுகிறேன். ஸோ இது என்ன சொல்லுன்னா, அப்ப அவங்களுடைய ப்ராடக்டோட அவங்களோட சர்வீஸோடைய முத்தாய்ப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குவாலிட்டிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கும். இது பாருங்களேன், ஒரு சின்ன வீடியோ. ஜப்பான்ல எப்படி ட்ரெயின் வந்து கிளீன் பண்ணி மக்களுக்கு 7 நிமிஷம் ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வந்து நிற்குது, 7 மினிட்ஸ்ல திருப்பி கிளம்ப போகுது, அதை திருப்பி கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க. விண்ட்ஸ்கிரீன், ஃப்ளோர் எல்லாம் கிளம்புறா. எப்படி ட்ரிப்புக்கு ட்ரெயின் போற டைரக்ஷன்ல சீட் எடுக்கணும்னு அதையும் திருப்பி விடுறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த புல்லட் ட்ரெயின்ல அவங்களுடைய தரம், சர்வீஸோட தரம் பாத்தீங்கன்னா 20 செகண்ட் 9:44 40க்கு கிளம்பணும், 9:44 20 செகண்ட் முன்னாடி கிளம்பிடுச்சு. அதுக்காக அந்த ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் அப்பாலஜிஸ் வாங்கிக்கிட்டாங்களாம். அது மாதிரி 20-30 செகண்ட் லேட் ஆனாலும் அந்த டிரைவர் வந்து பைலட் வந்து எல்லார்ட்டையும் மன்னிப்பு தலை இடுப்பு வளைச்சு எல்லார்ட்டையும் அப்பாலஜிஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சர்வீஸையும். ஸோ
ஒரு பெரிய ஒரு கம்பெனியோ ஒரு பிசினஸ்லயோ என்னென்ன குவாலிட்டி இஷ்யூஸ் ஜெனரலி வரும் அப்படின்னா, ப்ராடக்ட் டிஃபெக்ட்ஸ் வரும், சர்வீஸ் ஃபெயிலியர்ஸ் வரும், ப்ராசஸ் இன்எஃபிஷியன்சி. அந்த ப்ராசஸ்ல யாரோ ஒருத்தர், ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும், அதுல யாரோ ஒருத்தர் சரியா பிஹேவ் பண்ணிருக்க மாட்டாங்க, அது கூட ஒரு குவாலிட்டி இஷ்யூஸா வரும். கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி இஷ்யூஸ். ஒரு கம்பெனின்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் கவர்ல அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்றோம்னா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து இவ்வளவு திக்னஸ் இருக்கும், எல்லாம் நல்லா ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்கும், அந்த கவர் மட்டும் பிளாஸ்டிக் மட்டும் தப்பான திக்னஸ்ல போட்டான்னா இது கூட ரெகுலேட்டரி இஷ்யூஸ், இது கூட குவாலிட்டி இஷ்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். சப்ளையர் குவாலிட்டி இஷ்யூஸ், அவனுடைய அடுத்த கட்ட ஆள் வந்து அவனுடைய பண்ற சர்வீஸ் போரானது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அவனுக்கு சரியான எனக்கு தெரியல சார் அப்படின்னு ஒரு கஸ்டமர் சொன்னார், அது கூட ஒரு குவாலிட்டி இஷ்யூஸா நம்ம எடுத்துக்கிறாங்க. டேட்டா அண்ட் செக்யூரிட்டி பிரீச்சஸ், சில டேட்டா நமக்கு வெளியில போறது, நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் வெளியில கொடுக்கறது, இதெல்லாம். லேக் ஆஃப் இன்னோவேஷன், அப்டேட் பண்ணாம இருக்கிறது. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் பிராண்டிங் அண்ட் மெசேஜிங், அவங்க கம்பெனியை பத்தின பிராண்ட் பண்றதுல தப்பா பண்ணா கூட அது குவாலிட்டி இஷ்யூவா நம்ம எடுக்கலாம். ஓகே, எனக்கு ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் இதுல ஷேர் பண்றேன். ஒரு வாஷிங் மிஷின், ரொம்ப ஃபேமஸான 2 எழுத்து கம்பெனி வாஷிங் மிஷினு. நான் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் முன்னாடி 17,500 ரூபாய்க்கு ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு கரெக்டா 4 இயர்ஸ் வந்து வாரண்டி. அது 4 வருஷம் 3வது மாசத்துல அதோட மெயின் ட்ரம் வந்து உடஞ்சி தூள் ஆகி அந்த உடனே இது வாரண்டி முடிஞ்சு சார், ஒன்றும் பண்ண முடியாது சார். அதுக்கு பிறகு நான் அந்த கம்பெனி கடையில போய் கேட்டாக்க இதெல்லாம் ஒன்று வாரண்டி முடிஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது சார், 5,000 rupees செலவானா மாற்றி தரேன்னாங்க. கிட்டத்தட்ட என் கூட வாங்கின 4 பேருக்கு இது உடஞ்சி போச்சு, அவங்க எல்லாம் சேஞ்ச் ட்ரம்மு திருப்பி ஓடிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து ஐ கால் தி கஸ்டமர் கேர். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, இதுவா சார், இது வந்து நெய்வேலி வாட்டருக்கு வந்து இதெல்லாம் உடஞ்சிடும் சார், ஒன்றும் பண்ண முடியாது சார். சரிட்டு ஐ கிவன் A4 ஷீட் ஒன்று கொடுத்தேன், நீங்க சொன்னதை எழுதி கொடுங்க சார் எனக்கு. ஏன் சார் கேட்குறீங்க, நீங்க நெய்வேலி வாட்டருக்கு யூஸ் ஆகாதுன்னா உங்க கம்பெனியோட எல்லா ப்ராடக்டையும் உங்க கம்பெனிக்கு திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க, ஆர் அதர்வைஸ் எனக்கு ஃப்ரீயா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பேசிட்டு சொல்றேன்ட்டு ஒரு 2-3 மாசம் ஒண்ணுமே ரெஸ்பாண்ட் பண்ணல அவங்க. அப்புறம் திருப்பி கேட்ட உடனே நாங்க எப்படி சார் வாஷ் பண்றதுன்னு கிவன் மீ ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு இதை துவைச்சிட்டு இருந்தோம் சார். நாங்க ஜெனரல் பாடியில தான் இந்த கேஸை டீல் பண்ணோம். அதை பண்ணி முடிச்சு எனக்கு பிராண்ட் நியூ வாஷிங் மிஷின், ஸ்டில் நான் 20 வருடமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். புதுசா மாத்தி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் அவங்களே வந்து கிளியர் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஸோ ஆஸ் எ கஸ்டமர் ஒரு குவாலிட்டி இஷ்யூஸ் தான் அட்ரஸ் பண்றதுக்கான பல ஃபோரம் இருக்கு. இது மட்டும் இல்லை, என்னோட டேட்டால ஒரு ஷூ வாங்கி வித்தின் 2 months அதோட தையல் விட்டு போச்சு. நான் போட்டோ எடுத்து மெயில் பண்ணி எனக்கு பிராண்ட் நியூ ஷூ வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வவுச்சர் அனுப்பினாங்க. அந்த ஷூவை வாங்கிட்டேன் திருப்பி பக்கத்துல இருக்கிற டாட்டா ஷூ. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த தரம்ங்கிற விஷயம் நம்ம குவாலிட்டியான விஷயங்கள் கொடுக்கறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தரமற்ற சேவைகளை நம்ம ஆஸ் எ கஸ்டமரா அட்ரஸ் பண்றதுக்கும் இதை பயன்படுத்திக்கணும். ஸோ இது பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கன்சியூமருக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ கொடுத்தோம், கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும், ரீவொர்க் வராது, டிஃபெக்ட்ஸை குறைக்கலாம், எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணலாம் ரிசோர்ஸஸை, ஒரு நம்ம திருப்பி அதை செக் பண்ற காஸ்ட் குறையும், குட்வில் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட பிசினஸோட குட்வில் இம்ப்ரூவ் ஆகும், எம்ப்ளாயர் ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த செஷன் வந்து ஆக்சுவலி ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷனோட ஒரு தொடர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குவாலிட்டியான அவுட்புட் எதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ளை பண்ற மெட்டீரியல்ல, நம்ம சப்ளை பண்ற ப்ராடக்ட்ல, சர்வீஸ் கொடுக்குற சர்வீஸ்ல, நம்மளோட ஸ்பீச்ல கூட குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட வேர்ட்ஸ், ஒரு வார்த்தையில குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ குவாலிட்டியா நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 3 விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம இந்த குவாலிட்டின்ற டெஃபினேஷன் நம்ம புரிஞ்சுக்கும் போது அப்ஜெக்டிவ், என்ன நோக்கத்துக்காக இந்த விஷயம் பண்றோம். நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இது எதுக்காக பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனருக்குலாம் தெரியும், ஐஓன்னு சொல்லுவாங்க. ஐஓன்னு விளையாட்டா வந்து ஐயோ அப்படிமா, இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ். எதுக்காக இந்த ட்ரைனிங்,
என்ன மாற்றம் கொண்டு வரதுக்காக இந்த ட்ரைனிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சர்வீஸ் எதுக்கு பண்றோம், இந்த ப்ராடக்ட் எதுக்கு கொடுக்குறோம், தயாரிக்கிறோம் அப்படிங்கறது அப்ஜெக்டிவ் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கஸ்டமர் யாருக்கு பண்றோம். ட்ரெயினர்னா பார்ட்டிசிபென்ட் யாருன்னு கேட்பாங்க, ஏன்னா ஏஜ் குரூப் கேட்பாங்க, எந்த டயத்துல பண்றோம்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு குவாலிட்டியான தரமான விஷயங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த ISO சர்டிபிகேட் நிறைய வாங்கியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தர சான்றிதழ், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், QMS அப்படிங்கிறது ISO 9001 2015. ஒரு ஆர்கனைசேஷனுடைய தரம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம பிரான்சைஸ் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஷோரூம் எடுத்தீங்கன்னா, TVS ஷோரூம் எடுத்தீங்கன்னா, எந்த ஊர்ல போனாலும் TVS ஷோரூம்ல ஒரே மாதிரி இருக்கும். அந்த ISO தரம் வாங்கின ஆர்கனைசேஷன்லாம் வாங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, அந்த தர சான்றிதழ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு கொடுக்குறாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், IT கம்பெனிஸ், நம்ம TCS எல்லாம் ISO தர சான்றிதழ். எங்க போனாலும் ரிசப்ஷன் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு சஜஷன் பாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டாய்லெட் கண்டிப்பா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும். ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் எல்லாம் ISO வாங்கினவங்க இருக்கிறாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கினவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், NLCல இருக்கிற எல்லா தெர்மல் பவர் ஸ்டேஷனும் ISO 45001 சேஃப்டிக்காக வாங்கியிருக்கிறாங்க, என்விரான்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிறாங்க, 9001 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு உண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ்க்கு, ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ரீட்டைல் அண்ட் காமர்ஸ் பிசினஸ்க்கு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நம்ம JCs மாதிரி அமைப்புகள் இருக்குல்ல, அவங்க கூட QMS வாங்கியிருக்காங்க. என்ன அதுக்கு எதுக்காக வாங்கணும்னா, காஸ்ட் மேனேஜ்மெண்ட், எரர்ஸ் குறைக்கிறதுக்கு, ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அப்ப தரம்ங்கிற விஷயம் ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்தும் இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்து இருக்கும், ஒரு டீமை பொறுத்தும் இருக்கும். எப்படி ஒரு தரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற பொருள் ஃபிட் ஃபார் த பர்பஸ். என்ன பர்பஸ்? ஒரு கார் வாங்குறோம், நமக்கு என்ன காரு? ஆம்னி கார் இருக்கு, 8 சீட்டர் இருக்கு, SUV இருக்கு, MUV இருக்கு, 4 பேர் உட்கார்ற கார் இருக்கு, 2 பேர் உட்கார்ற கார் இருக்கு. பட் இந்த கார் எல்லாமே இருக்கு. பட் நம்ம பர்பஸ்க்கு அது சர்வ் பண்ணுமா? நமக்கு என்ன பர்பஸ்? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எங்க ஓட்ட போறோம்? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஓட்ட போறோம்? ஒரு வருடத்துக்கு எவ்வளவு? எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் கார் நான் வச்சிருக்கேன். நான் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் பெட்ரோல் கார் மாத்தும் போது பாத்தீங்கன்னா, கார் வாங்கும் போது பெட்ரோலா டீசலா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வருடத்துக்கு 12,000 கிலோமீட்டருக்குள்ள நீங்க ஓட்டுவீங்கன்னா யூ டோன்ட் கோ ஃபார் டீசல் கார் அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ். அவ்வளவுதான், ஃபிட் ஃபார் த பர்பஸ். அப்ப யார் யூஸ் பண்ண போறாங்க, எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்ஃபார்மன்ஸ் டு த ரெக்யர்மெண்ட்ஸ்னா ஒரு லீகலாக, ஒரு சட்ட ரீதியாக விஷயங்கள், ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அது என்னன்னா, இப்ப முந்திரி பருப்பு எல்லாரும் வாங்கி, முந்திரி பருப்புன்னு தெரியும். நாங்க முந்திரி பருப்பு இருக்க ஏரியால இருக்கிறதுனால சொல்றேன். அதுக்கு ஒரு தரம் இருக்கு. என்னன்னா, சைஸ் இருக்கு. 180, 210, 240, 320, 450 கவுண்ட் பர் கிலோ. அதாவது 180ங்கிறது பாத்தீங்கன்னா 140 இருந்து 180 பருப்பு இருக்கும் ஒரு பவுண்டுக்கு. ஒரு கிலோன்னு எடுத்தீங்கன்னா 260 எண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னா 266ல 395 கிலோ இருந்தா அது பெஸ்ட் குவாலிட்டி. அடுத்த குவாலிட்டி பாத்தீங்கன்னாக்கா பர் பவுண்டுக்கு 180ல இருந்து 210 வரைக்கும் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் அதுல தனியா கிரேட் இருக்கு. WW180 அப்படின்னா ஒயிட் ஹோல்ஸ், ஆனா முழு பருப்பு வெள்ளை கலர்ல இருக்கும், முழு பருப்பு இருக்கும், 180 இருக்கும். FB அப்படின்னா ஃபேன்சி பட்ஸ், ஒயிட் பட்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ஒயிட் பீசஸ், உடஞ்ச பீஸ்ல பெரிய பீஸ். பேபி பட்ஸ்னா துளி துளியா இருக்கும். அந்த மாதிரி இதுக்குமே ஒரு கன்ஃபார்மன்ஸ் த ரெக்யர்மெண்ட்ஸ். அதே மாதிரி கம்ப்ளீட்னஸ், நம்மளோட வேலைகள் எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்னஸா இருக்கும், முழுமையா இருக்கும். ஒரு ரெடிமேட் ஷர்ட் வாங்குறோம்னா அதை நீங்க நல்ல கம்பெனியா அப்படின்னு பார்க்கணும்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார். நீங்க பிராண்ட் இல்லாத கம்பெனி, இவன் எப்படி பண்ணிருக்கான்னா அந்த சட்டை பின்பக்கத்துல அந்த கொடுக்குற பட்டன் கரெக்டா வச்சிருக்கானா, தையல் கரெக்டா பண்ணியிருக்கிறானா, காஜா எப்படி பினிஷ் பண்ணியிருக்கான், இதை பார்த்தாலே அந்த கம்பெனியோட நம்ம தரம் முழுமையா இருக்கும். ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட், நத்திங் இஸ் மிஸ்ஸிங். அண்ட் சரியானது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி கோடு போட ஷர்ட் எடுக்கிறீங்க, அந்த சட்டையில பாத்தீங்கன்னா கோடை எப்படி இணைச்சிருக்கான் பாருங்க.
இப்படி இருக்கும். அந்த தரம், அந்த கம்பெனியோட தரம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோடை மேட்ச் பண்ணது மிஸ் மேட்சே இருக்காது. மிஸ் மேட்சா இருந்தா அந்த சட்டையை தூக்கி போட்டுருவோம். ஸோ அக்யூரசி நமக்கு எல்லாருமே தெரியும். மும்பை டப்பாவாலா அக்யூரசி, குவாலிட்டி சர்வீஸ், அவங்களுடைய டிஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 in எவ்வளவு 16 கோடியா, 16க்கு பிறகு 6 சைபர், அவ்வளோக்குள்ள சர்வீஸ்ல ஒரே ஒரு மிஸ்டேக் வருமா? அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கணும். நம்மள குவாலிட்டியான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கும். நீங்களாம் 2 வீலர் சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம விட்டுருப்போம். சார் ஒரு 3 minutesல கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வீலர் அவன் நம்மள்ட்ட பிரிச்சு ஒரு சர்வீஸ்க்கு பண்ண போறான். நீங்க போய் பக்கத்துல நிக்கிறீங்க, ஒரு ட்ரே கீழே வச்சிருப்பான், ஸ்டூல் வச்சிருப்பான். அதுல கழட்டுற முதல் போல்ட்டை அந்த மெக்கானிக் மண்ணுல போடுறானா தரையில போடுறானா ஒரு ட்ரே எடுத்து போடுறானா, அவனோட டூல்ஸ் எப்படி வச்சிருப்பான், அந்த பிராக்டிசஸ் வச்சாலே நம்ம அந்த மெக்கானிக்கோட தரத்தை நம்ம கண்டுபிடிப்போம். அது மாதிரி பாத்தீங்கன்னா பகவான் ஒரு வாத்தியார், சின்ன பையன் ஸ்கூல்ல போகும்போது எல்லாம் அழுதாங்க. ஏன் எல்லா வாத்தியாரை பார்த்தா பயப்படுவாங்க, ஏன் இவரை பார்த்து போகாதான்னு அழுதாங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ், நம்மளுடைய வேலையில இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இதை குவாலிட்டி மெயின்டைன் பண்ணா நம்ம டெஸ்டினேஷனை விஷுவலைஸ் பண்ணியிருக்கணும், கோல் செட் பண்ணிருக்கணும், ஷெட்யூல் போட்டிருக்கணும், இம்பார்ட்டன்ட் டாஸ்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா எல்லாமே நம்ம வச்சுக்கூடாது. சிலதெல்லாம் சில பேருக்கு டெலிகேட் பண்ணணும். குமரேஷ் சார் சில பேரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இன்னொருத்தர் டெலிகேட் பண்ற மாதிரி டெலிகேட் பண்ணணும். கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும், ஃபோக்கஸிங் ஆன் சிங்கிள் டாஸ்க்கு, இதெல்லாம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரோட் பிளாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரம் பற்றாக்குறை, புவர் ஆட்டிடியூட், குவாலிட்டினா என்னென்ன புரியாது அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. பட்ஜெட் சில காரணங்களா இருக்கலாம், ரிசோர்ஸ் கம்மியா இருக்கலாம், டீம் ஒர்க் சரியில்லாம இருக்கலாம், லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கலாம், பொறுமை இருக்காங்க, குவாலிட்டியா பண்றதுக்கான பொறுமை இல்லாம இருக்கலாம். ஸோ ஃபீட்பேக், சில பேருக்கு ஃபீட்பேக்கே கேட்க மாட்டான், எப்படி பண்றேன் அப்படின்னு ஃபீட்பேக் இல்லாம போனா குவாலிட்டியா நம்ம பண்ண முடியாது. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேயிங்ஸ் மட்டும் சொல்றேன். குவாலிட்டி இன் யர் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் இஸ் நாட் வாட் யூ புட் இன்டு இட், இட் இஸ் வாட் தி கிளையண்ட் ஆர் கஸ்டமர் கெட்ஸ் அவுட் ஆஃப் இட். நீங்க நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது குவாலிட்டி கிடையாது, கஸ்டமருக்கு என்ன கிடைக்குது அதுதான் குவாலிட்டி அப்படின்னு ஒரு கோட் சொல்றாங்க. ஒரு அருமையான பாயிண்ட் குவாலிட்டி பத்தி. குவாலிட்டி இஸ் நெவர் an accident, it is always the result of intelligent effort. இன்டெலிஜென்ட் எஃபர்ட் போட்டா குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலயும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. முக்கியமான ஒரு விஷயம், குவாலிட்டி இஸ் ரிமெம்பர்ட் லாங் ஆஃப்டர் த பிரைஸ் இஸ் ஃபர்காட்டன். நம்ம ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஷர்ட் இருப்பேன், நான்லாம் இன்னும் 18 வருடம் ஓல்டான ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கிறேன் இன்னும். ஸோ நம்ம தரமான பொருள்கள் அதோட விலை மறக்கப்படும், ஆனா அந்த பொருள்களை மறக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சேயிங்கோட சொல்றாரு. தி குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டிட்டர்மின்ட் பை தி குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ் அப்படிங்கிற. நம்ம லைஃபே குவாலிட்டி ஆகணும்னால் நம்மளுடைய எண்ணங்களை குவாலிட்டியாக மாற்றினால் லைஃப் குவாலிட்டி ஆகும் என்று சொல்லி இந்த வகுப்புல நம்ம என்ன இந்த 30 நாள் பண்ண போறோம்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். குவாலிட்டி இஷ்யூஸ் நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, நீங்க உங்களோட சர்வீஸோ ப்ராடக்டோ உங்க பிசினஸோ குவாலிட்டியா பண்ண என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், பிசினஸ் ஆர்கனைசேஷன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சரவணபவன் மாதிரி அவங்க எப்படி குவாலிட்டி பண்றாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுல எப்படி இருக்கு, இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான ஒரு விஷயம். தரம் நிரந்தரம். ஒரு பிசினஸ் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நம்மளுடைய லைஃபை குவாலிட்டியா எடுத்துட்டு போறதுக்கும் இந்த 30 நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு செஷன். இந்த ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு செஷனை வழங்கின இன்றைய நாள் பயிற்சியாளர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க செஷன்லேயே சொல்லியிருந்திருப்பாங்க, இவங்க வந்து எந்த ஊர் என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே இருந்திருக்கும். இருந்தாலும் பயிற்றுனர் பற்றிய அறிமுகத்தில் சொல்லணுன்னா, இவங்க நெய்வேலியை சேர்ந்தவங்க. இவங்க ஜேசி நெய்வேலி, அதாவது நெய்வேலி ஜேசி
அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பயிற்றுனர்களுக்கான ஒரு ஃபோரம்னே சொல்லலாம் ஜேசிஐ நெய்வேலியை. ஸோ நிறைய பயிற்றுனர்கள் இருக்காங்க. அப்படி நிறைய பயிற்றுனர்கள் இருக்கக்கூடிய ஜேசிஐ நெய்வேலி அமைப்பை சேர்ந்தவர் அதில் ஒரு முக்கியமான பயிற்றுனர்கள் கூட சொல்லலாம். ஜேசிஐ இந்தியாவால் சான்றிதழ் பெற்ற மண்டல பயிற்றுனர். என்எல்சி இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் வந்து மிக சிறப்பாக தன்னுடைய பணியினை செம்மையாக ஆற்றிவிட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் நம்ம நற்புலரி தளத்தில் கூட அன்றைக்கி பேசும்போது சொல்லியிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு தான் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை நிறைவு செஞ்சுருக்காங்க, ஓய்வு பெற்றிருக்காங்க. இது ஓய்வுன்னு சொல்ல முடியாது. நான் இங்கே சில நபர்கள் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஓய்வு பெற்ற நேரத்தில் கூட ஓய்வு எடுக்காமல் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட நபர் தான். ஸோ பயிற்சி துறையின் மேல் ஒரு தீராத காதல்னு சொல்லலாம், தீராத வேட்கைன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் பயிற்சி துறையில் நிறையா சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் கொண்ட நபர், நிறையா சர்வீசஸ் பண்ணணுன்னு நினைக்கிற நபர். இப்படி பல நல்ல விஷயங்கள் சொல்லலாம். நம்ம நற்புலரியில் தொடர்ந்து பயணித்துட்ருக்கிற ஒரு நபர், நற்புலரிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய நபர். ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பங்கேற்பையும் வழங்கி பின்னோட்டங்களையும் வழங்கி கொண்டிருக்கும் நபர். இது மட்டும் இல்லாமல் நற்புலரியில் அப்பப்போ வந்து தலைப்பு அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி வைக்கும்போது மிகச்சிறப்பான தலைப்புகளையும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பை வழங்கினதும் ரமேஷ் சார் தான். தரம் நிரந்தரம் வழங்கினது மட்டும் இல்லாமல் அந்த தலைப்பின் கீழ் இந்த மாதத்தின் முதல் நாளும் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்கள், அனுபவங்கள், ரிசர்ச்னு சொல்லலாம். எப்படி இருந்த ஒரு காமெடி வரும்ல, எப்படிரா அப்படின்னு ஒரு காமெடி வரும். எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க, இவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ண முடியுமா, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பயிற்றுனர்களுக்கும் என்னை போல பயிற்றுனர்களுக்கும் ஒரு யோசிக்க வைக்க வகையில் இன்றைக்கி பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை ஜேசி என் ரமேஷ் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லைனா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக எப்பொழுதும் பின்னோட்டம் வழங்குறது வந்து ரமேஷ் சார் தான் வழங்குவாங்க முதல்ல, இல்லைனா ரெண்டாவது வழங்குவாங்க. இன்றைக்கி ரமேஷ் சார் தேடி பார்க்குற அந்தளவு பழக்கமாயிடுச்சு. அந்த வகையில் இன்று எப்பொழுதும் ரமேஷ் சாருக்கு டஃப் கொடுக்குற ஒரு நபர், ஒன்று இவங்க கையை தூக்குவாங்க, இல்லைனா இவங்க கையை தூக்குவாங்க, அப்படி தான் மாற்றி தூக்குவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பின்னோட்டம் வழங்க முதலாவதாக பிருத்திவிராஜன் சார் அழைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அவர்களே. தரம் நிரந்தரம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்த ரமேஷ் சாருக்கு வந்து கோடானு கோடி நன்றிகள். ஏன்னா அது பிசினஸ் டாபிக். அது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா போன மாசமும் அதே மாதிரி தான் பெஸ்காம்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் தரம் நிரந்தரம் அப்படிங்கிறது போன மாசம் தலைப்பு கொடுத்த சிவபாலன் சாருக்கும் இந்த மாதம் தலைப்பு கொடுத்த ரமேஷ் சாருக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள். ரொம்ப அருமையான தலைப்பு சார். இந்த காலத்துல ஒரு தேவையான விஷயம். எப்பவுமே நம்ம வந்து தரம் மட்டும் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம வந்து நின்று ஆடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க இதுல அழகா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஒரு ட்ரெயினருக்கு வந்து பெஸ்ட் பிரசன்டேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈவன் நம்ம 50% ஸ்லைட் தான் தாண்டி இருப்போம், ஆனா வந்து கரெக்டா நம்ம டைம் அப் அப்படிங்கிற டைம் பார்த்த உடனே கடை அடிச்சு தூக்கி வந்து அந்த 3 நிமிஷத்துல வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நீட்டா அந்த கன்க்ளூஷன் வந்து நம்ம அந்த ஹரி அதுல தெரியவே தெரியாது, அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போய் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரெயினோட திறமைன்னு நம்ம சொல்ல முடியும். ரமேஷ் சார் கிட்ட என்னைக்கும் அந்த திறமை உண்டு, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அது வந்து டைம் இல்லை அப்படிங்கிறது தெரியும், பட் ஃபாஸ்டாகவும் சொல்லி ஆகணும். அதே டைம்ல அது என்ன கேப்ல சொல்லணுமோ அவ்வளோ கேப்ல சொல்ல முடியும். ரொம்ப அதிகமாக சொன்னா ஸ்பீடா சொன்னா நல்லாவும் இருக்காது. அவ்வளோ சூப்பரா தரத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க சார். உங்க ப்ரெசன்டேஷன்ல நல்லா இருந்தது சார். எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிங்க, எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வச்சிங்க, அவங்க சாகித்த விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த மாசம் வந்து என்ன சொல்றது சார், அடிச்சு ஆடுற மாசம் சார். ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ப்ரெசன்டேஷன் சார். ஒரு அருமையான கைட்லைன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. எப்பவுமே ஃபவுண்டர் பண்ணுவாரு, டாபிக் விட்டு யாரும் வெளில போயிடக்கூடாது, டாபிக்கை தெளிவா சொல்றதுக்காக ஃபவுண்டர் பண்ணுவாரு. அந்த வேலையை நீங்க பாக்குறீங்க. போன மாச தலைப்புக்கும் இந்த மாச தலைப்புக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் டாபிக் அப்படிங்கிறத தாண்டி நீங்க வந்து ஒரு கம்பாஸா இருக்கீங்க சார். தரம் நிரந்தர டாபிக் கொடுத்துட்டு இது எப்படி டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கம்பாஸா இருக்கீங்க. அதனால ரொம்ப சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார், மிக நன்றி.
தொடர்ந்து வீரசேகரன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமே சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று ஒரு இனிமையான நாள்ல தொடக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, குவாலிட்டிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன், பெரிய டெஃபினேஷன் கொடுத்தப்ப அந்த கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் அதை மீட் பண்றது அப்படிங்கிறது இல்லாம அடுத்த ஒரு வார்த்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. எதிர்பார்ப்புகளை மீட் பண்ணிடுச்சு. திருப்திய அன்னைக்கே வாங்கின அன்னைக்கோ இல்ல 10 நாள்லயோ நம்ம திருப்தின்னு சொல்ல முடியாது. அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்ச பிற்பாடு கூட அது எப்படி நமக்கு அவங்க எல்லாம் நமக்கு இருக்காங்க. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா SAS-ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ். அந்த மாதிரி அதோட தொடர்ச்சியும் சார் ஒரு காரண காரியங்களோட சொல்லி விளக்குனாரு. நான் சொல்லணும்னா இதுல என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த 30 நாட்களும் நம்ம எப்படி போகணும் இதுல அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இது எல்லா செய்திகளும் இருந்தது. அதுல பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி எல்லாம் இவரு ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு கம்பெனியை விட்டு நம்ம வெளியே வர்றப்ப ஏதோ ஒரு பரிசு பொருளை கொடுப்பாங்க, ஒரு கிஃப்ட்னு ஒரு பெரிய கொடுத்துட்டு அப்படி போவாங்க. ஆயுட்கால சேவை சாதனையாளர் அப்படிங்கிறத ஒண்ணு வாங்கிட்டு வெளியே வரணும்னா அதற்கு ஒரு பெரிய உழைப்பும் வேணும், உண்மையான உழைப்பு இருக்கணும், உன்னதமான உழைப்பு இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும், ஸ்கில்ஃபுல் ஒர்க் இருக்கணும். எல்லாமே அது இருந்தாதான் இதை பெற முடியும். கிஃப்ட் யார் வேணாலும் வாங்கலாம். ஆனா சாதனையாளருங்கிற அந்த விருது பெற்ற நமது அன்பு சகோதரர் அவர்கள், அவருக்கு ஓய்வு நம்ம தர மாட்டோம், வேற எங்க வேணாலும் அவர் ஓய்வு எடுத்துக்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஓய்வு தர மாட்டோம், எங்களோடு நீங்கள் இணைந்து வந்துகிட்டே இருக்கணுங்கிறதா அன்பான வேண்டுகோள். அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்று தாருங்கள். அன்புடன் வீரா. நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து மரம் சிங்கரவல் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். முதலில் அனைவருக்கும் புதிய வணிக வருட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னையிலேருந்து புது அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் தன்னுடைய பிஸ்னஸில் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணுன்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா, நான் வயதில் சின்னவனாக இருந்தாலும் இந்த இடத்துல இதை சொல்லணும். நீள் ஆயுள், நிறை செல்வம், மெய்ஞானத்தை பெற்று நீங்கள் இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு இந்த இடத்துல நான் வாழ்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜப்பான்ல சொல்லுவாங்க மனித மூளையோட வாழ்நாள் 120 வருஷத்துலேருந்து 130 வருடம். அதை ஜப்பான்ல இருக்கவங்க எல்லாம் முழுசா அனுபவிப்பாங்களாம். நம்ம ஆட்கள் அந்த மைண்ட் செட்டிங் எப்படி தெரியுங்களா, 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, நம்ம பேரம் பேத்தி எடுத்துட்டோம், இதோட முடிஞ்சிருச்சுமோ, அதோட அவங்க லைஃப் முடிஞ்சிடும். சார் அப்படி இல்லை. உங்க லைஃப் அந்த 120 வருடமும் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கலைங்க, இப்பதான் நீங்க புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றீங்க. இன்னைக்கு காலையிலேயே சொன்னீங்க என்னுடைய மனைவியோட அந்த காஃபி மிக அருமையா இருக்குன்னு சொன்னீங்க. இனிமே நீங்க அவங்களுக்கு அந்த அருமையான காஃபியை போட்டு கொடுத்து, என் வீட்டுக்காரருக்கு கொடுத்த காஃபி மிக அருமையா இருக்குன்னு அவங்கள சொல்ல வச்சு உங்க வாழ்க்கை துணைவியோட உங்க நேரத்தை மிக சிறப்பா செலவிடணும். அதே மாதிரி எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு நீங்க தொடர்ந்து உற்சாகமும் பயிற்சியும் அளிக்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு, உங்க பயிற்சி வணிகத்தோட மிக சிறப்பா இருந்து இன்னைக்கு நான் சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். நன்றி சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அதோடு மாட்டி விட்டுட்டீங்களே ஐயா. நன்றி நன்றி சிங்கரவேல் சார். தொடர்ந்து அருணகிரி சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் ரமேஷ் சார். சார் ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கு. ஸோ உங்களுடைய செஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த தலைப்பு வாழ்நாள் முழுக்க தேவையான ஒரு தலைப்பு. ரொம்ப நிறைய டேக் ஹோம் மெசேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் சேர்த்து சொன்னது ரொம்ப அருமை. அதாவது வாஷிங் மிஷின் புதுசாக திரும்ப கிடைச்சிது. இவன் ஒரு பாட்டா ஷூ தையல் விட்டதுக்காக அவங்களுக்கு மெயில் அனுப்பி அதுக்கான அந்த ஸோ அது குவாலிட்டின்றது கஸ்டமரை பொறுத்தும் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நீங்க பண்ணதை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணாததுனால அந்த குவாலிட்டின்றது ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. ஏன்னா the bitterness of poor quality remains long after the sweetness of low price is forgotten அப்படின்ற மாதிரி ஒரு கோட் இருக்கு. குவாலிட்டி மீன்ஸ் டூயிங் ரைட் when no one is looking. யாரும் பார்க்கலன்னா கூட சரியா செய்யறது தான் குவாலிட்டி. ஸோ அதுக்கு நிறைய உதாரணங்கள்
ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலாம். இன்னைக்கு முதல் நாள் ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இன்னைக்கு செஷனை வந்து காட்டுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒருத்தரோட அனுபவம் தான் வந்து அது எவ்வளோ குவாலிட்டி ரீச் ஆகும்ன்றதும் அதில் தெரியுது. அருமை சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய 2வது இன்னிங்ஸுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி யாருங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ராமசுப்ரமணியம் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தேங்க்ஸ் சார். ரமேஷ் சார், இந்த டாப்பிக்கை வந்து நீங்க கொடுத்தது வந்து ரொம்ப நன்றி சார். ஸோ பொதுவாக கொஞ்ச காலமா நாங்க சேர்ந்ததுல இருந்து இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா டாபிக்கும் நான் பாக்குறப்போ இந்த டாபிக் எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் லைஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம இங்க நற்புலரியில வர டாபிக் எல்லாமே அப்படிதான் இருக்குது. அடுத்து நீங்க இந்த குவாலிட்டினா என்னன்னு சொல்லி புரிய வச்சது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது சார். நிறைய எடுத்துக்காட்டோட சொன்னீங்க. எங்க என்னோட சரௌண்டிங்ஸ்ல கூட சொல்லுவாங்க, நான் வந்து ஆல்டோ கார் வாங்கினேன், ஏன் நல்ல குவாலிட்டியான கார் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பொதுவாகவே இன்னைக்கு உள்ள மென்டாலிட்டி வந்து நல்ல காசு கொடுத்து வாங்குற பொருள் தான் குவாலிட்டி. ஸோ அதை வந்து நீங்க புரிய வச்சீங்க, என்ன குவாலிட்டினா என்ன. எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், காசு கொடுத்து ஒரு ஃபுட்டு கூட நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கினாதான் குவாலிட்டி. 10 ரூபா 15 ரூபாய்க்கு கீரை வித்துச்சுன்னா அது குவாலிட்டி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ராமசுப்ரமணியம் சார். விவேகராஜா சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ் சாருக்கு வந்து பணி ஓய்வு விழா வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா அவரோட பணியை நிறைவு செஞ்சுட்டு அவரோட தரத்தை அந்த என்எல்சி ஃபேக்டரியில நிர்ணயிச்சுட்டு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து நற்பொழிவுல பயணம் பண்றது, அவரோட ப்ரெசன்டேஷன், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தளத்துலையும் அவர் எடுக்கிறதெல்லாம் உண்மையாவே தரமான ஒரு ப்ரெசன்டேஷனா இருக்குன்றத நான் மட்டும் இல்லை நிறைய பயிற்சியாளர்கள் பார்த்துக்கிறாங்க. அதாவது ரொம்ப நிதானமான ப்ரெசன்டேஷன், அதுவும் இல்லாமல் நேர்த்தியான ப்ரெசன்டேஷன், ப்ளஸ் வந்து குவாலிட்டியான ப்ரெசன்டேஷன். அது வந்து ஃபவுண்டர் சொல்ற மாதிரி அந்த பயிற்சி துறையில அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை மேம்படுத்தி காட்டுது. வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு செஷன்ல நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன். அதாவது ஜாப்பனீஸ் கான்செப்டை கொஞ்சம் டச் பண்ணியிருக்காரு, பர்சனலான விஷயங்கள் அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை டச் பண்ணாரு. அது மாதிரி அவர் தொடாத இடங்கள் இல்லை, கொஞ்சம் கான்செப்டையும் இன்செர்ட் பண்ணி ஒரு 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 கலவையான தரத்தோட ஒரு கலவையை கொடுத்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கு கொடுத்துட்டாரு. இப்போ மற்றவங்க எல்லாரும் என்னென்ன பண்ண போறாங்கன்ற ஒரு ஆர்வத்தை ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ண மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டாபிக் அண்ட் கிரேட் இன்ஃபர்மேஷன், லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு விவேக்ராஜா, சகோதரர் விவேக்ராஜா குரல் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாங்க விவேக்ராஜா சார், அடிக்கடி வாங்க. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா சார், நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் விவேகராஜா. தேங்க்யூ சார். தொடர்ந்து வெங்கட்ராமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது முதல் நாளே தரத்தை வந்து நிர்ணயிக்கிறது வந்து நம்மளோட இதுன்றதுதான். பணி ஓய்வு அப்படிங்கிறது அவங்கதான் முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, என்ன முடிவு பண்றதுக்கு யாரும் கிடையாதுன்றதுக்கு. அடுத்த நாளே வந்து இல்லையா ஆக்டிவா இருக்கிறதுங்கிறது தான், இதுதான் தரம், இன்னொரு நிரந்தரம் அப்படின்னு ரொம்ப அழகா முடிவு பண்ணி அழகா காமிச்சிருக்கீங்க சார். ரொம்ப வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பட் ஆனா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இல்லையா ஓப்பனிங்கே வந்து தரத்துக்கு வந்து சொல்றது வந்து நம்ம எல்லாரும் கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். சச்சின் டெண்டுல்கர் பிடிச்ச கேப்டன்சி யாருன்னு கேட்டப்போ சொன்னாரு ஸ்ரீகாந்த் அப்படின்னு. ஏன்னு கேட்டப்போ அது சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், எப்பவுமே வந்து ஸ்ரீகாந்த் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருப்பாரு. அவர் கேப்டன் அவரால் என்ன பண்ணாருன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட இடத்த வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்துட்டு அவரு செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் வந்தாரு அப்படின்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபவுண்டர் சார் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா புதுசா ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். புது தரம் அப்படின்றது இன்னைக்கு தரம் வந்து புதுசா தான் நம்ம நிரந்தரமா பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார். வெரி எக்ஸலென்ட் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் a lot from you. கண்டிப்பா வந்து புதிய அத்தியாயம், புதிய வரவுகள் வரும் சார். நன்றி சார். நன்றி வெங்கட்ராமன் சார். இது நம்ம தளத்தில் அப்பப்போ பண்ணுறது உண்டு. அந்த டாபிக் வழங்குறவங்களுக்கு முதல் நாள் நான் எப்பொழுதுமே கொடுப்பேன். அவங்க இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அந்த வகையில் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தலைப்புக்கான நிறைவு கிடைக்கும்.
அந்த தலைப்பை வந்து எந்த கண்ணோட்டத்தில் வழங்கினாங்களோ அதை கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் முதல் நாள் யார் தலைப்பு வழங்கினாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரமேஷ் சார் வழங்கியிருக்கிறதுனால மிகச்சிறப்பாக அவங்களால தான் அந்த தலைப்புக்குள்ள அர்த்தத்தை கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் நற்புலரையும் நானும் ரமேஷ் சாருக்கு இந்த முதல் நாள் அவங்களுக்கு வழங்கினது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்ராமன் சார். அடுத்து தொடர்ந்து தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அப்போதைக்கு இனிய காலை வணக்கம். ரமேஷ் சார், உங்களுக்கு தரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கம்பெனியிலிருந்து தான் ஓய்வு பெற்றீர்களே தவிர நற்புலரியில் இருந்தும் உங்கள் வீட்டு பணியிலிருந்தும் ஓய்வு பெறவில்லை. எங்களுக்காக நீங்கள் நற்புலரில் இனியும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிரந்தரம் தரமான ஒரு பேச்சு. தரம் என்றால் என்னவென்று முதல் நாளிலே நீங்கள் கொடுத்த அந்த தலைப்பிலிருந்து தரமான ஒரு பொருள், தரமான ஒரு சொல், தரமான ஒரு செயல் எப்படி இருக்கும் என்று திறமையாக நீங்கள் உங்களுடைய வாதத்தை வைத்து நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். மிக சிறப்பு சார். இனியும் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினாலோ ஒரு உணவு வாங்கினாலோ ஒரு தரம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து வாங்க வேண்டும். ஒரு ஷர்ட் வாங்கினா கூட பட்டன் இருக்கா, ஸ்டிச்சிங் சரியாக பண்ணியிருக்காங்களா, அந்த லைனிங் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கும் நீங்கள் இந்த தரத்தை நிரந்தரம் என்று தேர்ந்தெடுத்ததற்கு உங்களுடைய மனமாற வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா, இந்த வகுப்பெடுத்த நமது ரமேஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேற்று வந்து ரம்ஜான் பண்டிகை நடந்தது. ரொம்ப பிஸியா இஸ்லாமியர்கள் வீட்டுக்கெல்லாம் நான் போயிட்டு, ஆனால் நேற்றோட சாப்பிடல நான். ஆனால் எல்லாருக்கும் போயிட்டு வாழ்த்து சொன்னேன். எல்லாரும் பிரியாணி கொடுத்தாங்க, வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் வாரத்தில் 2 நாள் அவர்கள் பிரியாணி செய்வார்கள். ஆனால் அன்று பண்டிகை இன்னைக்கு அன்பு, பாசம் எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அவங்க திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லணும், நீ கண்டிப்பா பண்டிகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அன்பு, பாசம் அது கலந்து இருக்கும்போது அது ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கு. என்னுடைய பேர்ல கூப்பிட்டேன். அவன் என்ன சொல்றான், நான் பஸ்லலாம் வரமாட்டேன், கார்ல தான் வருவேன் அப்படின்னு சொல்றான். இது மாதிரி எண்ணங்கள் எனக்கு இல்லாதனால நான் இது கார் வாங்கல. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சார் சொன்னாரு. அதுதான் உண்மை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி லோகநாதன் சார். தொடர்ந்து ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதாவது நியூ டைமென்ஷன் ரமேஷ் சார் வந்து எனக்கு கொஞ்சம் பொறாம கூட உண்டு. என்ன பொறாம அப்படின்னா, ஒரு ஃபோரம்ல வருவாரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். நாங்கெல்லாம் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். ரமேஷ் சார் மற்றவங்களெல்லாம் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு, சார் ரமேஷ் சார் நீங்க பேசலாம் சார். என்னடா அது இவரை மட்டும் பேச சொல்றாங்களே அப்படின்னா, அங்கதான் ஒரு குவாலிட்டி ஆஃப் அ பர்சன்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் இவரோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணது ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். அந்த ஒரு 2 ஸ்லைடு இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய ஸ்லைடு என்ன அப்படின்னா, குவாலிட்டி இஸ் ரிமெம்பர்டு லாங் ஆஃப்டர் த பிரைஸ் இஸ் ஃபர்காட்டன்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப வேல்யூபிளா பார்த்தேன். அடுத்தது வந்து மெட்டீரியல், ப்ராடக்ட், சர்வீஸ் தான் நம்ம குவாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி நம்ம பேசுற வார்த்தை, ஹவு யூ ஆர், உங்களோட ஸ்பீச் எப்படி இருக்குங்கிறத தாண்டி, வேர்ட்ஸுங்கிறத தாண்டி, இப்ப நண்பர் கூடவே பேசினார், ஆக்ஷன்லயும் இருக்கணும்னு அந்த வார்த்தையும் ஏற்றிட்டேன். இப்ப 5 1 6 பாயிண்ட் ஏற்றிட்டோம். நம்மளோட குவாலிட்டி வந்து அந்த ஆக்ஷன்லயும் இருக்கு அப்படிங்கிறதும். நான் ஒரு தடவை மலேசியால இருக்கிறவர் என்னோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். 1 hour செஷன் வந்து 360 rupees சார்ஜ் பண்ணேன். சுகர் இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்னலாம் சாப்பிடுறீங்க, என்ன ஏதுன்னு 1-to-1 செஷன். பேமெண்ட் 360 rupees சார். இந்தியாவில் ஒருத்தர் பேமெண்ட் போட்டுருவார் சார், நான் அட்டன் பண்றேன் சார். என்ன டயம்னு கேட்டப்ப, உங்க கன்வீனியன்ட் டயம்னு. அவங்க கன்வீனியன்ட் டயத்துக்கு உட்காந்து, அவர் பெரிய மாளிகையில இருக்காரு. நான் வந்து சும்மா தரையில உட்காந்து
தரையில தாங்க உட்காரணும் அப்படின்னு. பரவாயில்லங்க, என்னால உட்கார முடியாது, இருந்தாலும் நான் பாக்குறேன் முடிஞ்ச வரைக்கும். இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவர் படி ஏறி வந்து இறங்கி உட்காந்து 1 hour செஷன் அட்டன் பண்ணு பிடிச்சப்புறம், சார் இவ்வளவு விஷயத்த கொடுத்துருக்கீங்க, 360 போதுமா சார், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் பண்ணுமா சார் அப்படின்னு. அப்படா ஜெயிச்சுட்டோம்டா, வாழ்ந்துட்டோங்கிறோம். அதாவது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அந்த வேர்ட்ஸ், தாட்ஸ், ஆக்ஷன், நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் வந்து அந்த ரிசீவர் ஹேஸ் டு பி ஹாப்பி, அந்த கிரியேட்டர் ஹேஸ் டு பி கிரியேட் லைக் தட் அப்படிங்கறத ஸ்பெஷாலிட்டி. குட் திங், அந்த கிரியேட்டர் தென் ஒன்லி வில் ஹாப்பி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரமேஷ் சார்ட்ட இவ்வளவு விஷயம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை நற்புறங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும். அந்த ஃபோரம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா கடைசியில 5 பேர் டக்கு ஃபில் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்னடா அது முதல்ல போட்டாரு அப்படின்னா, அது தில்லு, வேற தில்லு அது. அதுவும் இல்லாம கடைசியில போடுறதுனால என்ன டிராபேக் அப்படிங்கறதையும் சொல்றேன். நிறைய பேர் பேசி முடிச்சிருவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறத பாயிண்ட் ஒண்ணு புதுசா எல்லாம் கொடுத்துட முடியாது. அதனால ஏர்லி த பெஸ்ட், இபி ஃபார்முலான்னு சொல்றோம். என்னோட கான்செப்ட்ல ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் இபி அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிசிட்டி போட்டுன்னு ஏர்லி த பெஸ்ட். அதனால எந்த விஷயத்தையும் பண்ணணும்னா இன்னைக்கு பண்றது இல்ல, நேத்திக்கே பண்ணிருக்கணும். குட் திங்ஸை வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். கிவ் யுவர் தாட்ஸ் டு மேக்ஸிமம் பீப்புள். ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்ஸ் அலாட். நீங்க எல்லாம் பெரிய மக்கள் தான். வாசிராம முடிவு 58 முடிஞ்சு இப்பதான் பென்ஷனுக்கு அப்ளை பண்ண போறேன். நீங்க 60 முடிஞ்சு ரிட்டையர் ஆயாச்சு அப்படிங்கறதா சிறப்பு. அதனால இப்ப அந்த வார்த்தைகள்ல தான் பெரிய ஆட்கள். இதுல வந்து irrespective ஆஃப் ஏஜ், யூ ஆர் ப்ரூவிங் லாட் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த தாட்ஸும் அந்த ஆக்ஷனும் ஸ்லைட்ஸும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. வாழ்க பல்லாண்டு. தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஹிலர் வெங்கட்ராமன் சார். உங்களோட வருத்தம் புரியுது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எப்பொழுதுமே ரமேஷ் சாருக்கு தான் முதல்ல வாய்ப்பு கொடுப்போம். காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்னதுலேயே ஒரு ஆன்சர் இருக்குது. நற்புலர்களை என்றைக்குமே வந்து இவங்க ஃபஸ்ட்டு இவங்க செகண்டில், நான் சொல்லும் போதே ஃபீட்பேக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னது தான். எப்பொழுதும் ரமேஷ் சார் இல்லைனா பிருத்திவிராஜன் சார் யார் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு தரப்படும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு பின்னாடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டர் படி தான் வந்து நற்புலரில் கொடுப்போம். அதே சமயம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா கட் ஷார்ட் பண்ணி இன்னைக்கு போதும். ஏன்னா ஏற்கனவே ஃபீட்பேக் வழங்கினவங்க வேற ஒரு ஃபோரம்ல ரைட் சார், நன்றி. இங்கே இருக்கிறவங்க நீங்கள் சொன்னது புரியுது, பட் இங்கே இருக்கிறவங்க அதை தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விளக்கம் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வழங்கினவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, இதுக்கப்புறமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 6:26 ஆயிடுச்சு. எப்பொழுதுமே நம்ம 6:15 தான் டைம் வைப்போம். 6:20, 6:25 அதிகபட்சம் வைப்போம். அதை தாண்டினா நம்ம கட் ஷார்ட் பண்ணுவோம். இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா குவாலிட்டி அப்படின்றது ஃபீட்பேக் வாங்குறது தான் அப்படின்னு ரமேஷ் சார் சொன்னாங்க. இந்த நற்புலரியே வந்து குவாலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுனால தான் ஃபீட்பேக்குன்றதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். வேறு எந்த தளத்துலையும் ஃபீட்பேக்குக்கு இவ்வளோ நேரம் வாய்ப்பு கொடுக்கறது எந்த தளத்துலையுமே கிடையாது. இதை நான் தைரியமாகவே நான் சொல்லுவேன். அது எவ்வளோ நாள் எடுக்கிற தளமாக இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் ஃபீட்பேக் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த வகையில் தரத்தை மெயின்டைன் பண்ணுற நற்புலரி தரத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் ஆகி கொடுத்துக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக மட்டும் இல்லை சார், மற்றவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக. நன்றி சார், நன்றி ஹீலர் வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து மில்டன் ராஜசேகர் சார் சுருக்கமாக உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நட்பு வணக்கம். ஐயா ரமேஷ் ஐயா ஓய்வூரியா சுயரீனாக எப்போதும் விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தொடர்ந்து மற்றவர்களுக்கும் எனக்கும் அவரிடம் இருந்து பல காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் சில சமயங்களில் கேட்டபோது நான் பணியில் ஓய்வு பெற்று விடுவேன், அப்போது நாம் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுவார். அதுபோல மற்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு கவிதையை சொல்லி 2 வரி, ஒரு சின்ன கவிதை. கற்றுக்கொள்ள வேண்டும் மலர்களிடம் கடைசி வரை மனம் வீச என்று சொன்னது போல அவர் எப்போதும் மனம் வீசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நன்றி மில்டன் ராஜசேகர் சார். சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். ரமேஷ் சார், முதல்ல உங்களுக்கு பணி நிறைவிற்கான வாழ்த்துக்கள், புதிய பணியை தொடங்குவதற்கான வாழ்த்துக்களும் கூட. ஓய்வில்லா பணியை இடைவில்லாமல் வந்த உங்களுக்கு ஓய்விற்கான வாழ்த்து. விருதுகள் நாம் தேர்ந்தெடுப்பதில்லை, விருதுகள் தான் நம்மை தேர்ந்தெடுக்கிறது. அந்த வகையில்
வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற உங்களுக்கு ஓய்விற்கான புதுவிதமாய் தொடங்கி புத்துணர்வாய் வலம் வரும் புதுவித கருத்துக்கள் என்றென்றும் உங்களிடம். தரம் நிரந்தரமாய் தரணியில் நிலைத்திட தன்னிறைவாய் சேவையை தம்மிலே தொடங்கிடு. தரமான விளக்கம் தரத்திற்கு வழங்கி வரமான வாய்ப்பை வளமாய் தந்தீர். கரமது இணைந்திட நன்றியை உரித்தாக்கி தரமான வாழ்த்தினை வழங்கி தன்னிறைவாய் நிறைகிறேன். நன்றி சார். நன்றி கவிதவதி சிவகணி மேம். தொடர்ந்து லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் செஷன். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப கிளியராக அந்த டாப்பிக்கை புரிய வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். நன்றி. ஃபீட்பேக் எல்லோரும் வழங்கிட்டாங்க. தொடர்ந்து ரமேஷ் சார் உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் சார். ரமேஷ் சார் உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம். 1 நிமிடம் உங்களுக்கு. அட்மிட் பண்ணி பேசலாம் சார். ஓகே, நன்றி அனைவருக்கும். முதல்ல வந்து என்னுடைய நன்றிகளை நான் ஏற்புரையில் வந்து ஒரு அந்த பொசிஷனை விட்டு கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அது எனக்கு இந்த மாதம் கொடுத்த கவுன்சிலருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பின்னூட்டம் வழங்கிய பிரதிவராஜன் சார், அருணகிரி சார், வீரசேகரன் சார், ராமசுப்ரமணியன் சார், விவேக் ராஜா சார், வெங்கட்ராமன் சார், தாமோதரன் சார், சிங்காரவேல் சார், லோகநாதன் சார், கீழ வெங்கட்ராமன் சார், சிவகனி மேடம் அண்டு லாவண்யா மேடம், அனைவருக்கும் மிக்க நன்றி. யாரும் 1-2 விட்டிருந்தால் அவங்களும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி. ஸோ மெயினான ஒரு விஷயம் இந்த தரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கிவிங் அண்ட் கெட்டிங் ஃபீட்பேக். அப்போ தான் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளால வந்து கொடுக்க முடியுங்கிறதுல என்னோட தீராத ஒரு நம்பிக்கை. பல இடத்துல நம்ம ஒரு சர்வீஸ் புவரா இருக்க ஒரு ஹோட்டல் போறோம், நல்லா இருந்ததுன்னா இருந்து சூப்பரா இருக்குங்க. என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நம்ம இந்தியன் காஃபி ஹவுஸ்ல நாங்க ரெகுலர் காஃபி சாப்பிடுவோம் ஈவினிங் போயிட்டு. அவங்கள்ட்ட வந்து நல்லா இருக்கு சார், இன்னைக்கு சூப்பரா இருந்தது அப்படி சொல்லிட்டு வரும் எவ்ரிடே. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சார், சட்னி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கு, பார்த்துடுங்க, யாருக்கும் சர்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். நம்மளுடைய அந்த ஃபீட்பேக் மட்டும்தான், கெட்டிங் அண்ட் கிவிங் ஃபீட்பேக் தான் குவாலிட்டியை நம்ம எப்பவுமே கொண்டு போவோம். நம்ம ஒரு எனி பிஸ்னஸ் பண்றோம்னா அது நம்ம ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும். சார் ஹீலர் வெங்கட்ராமன் சார் ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த குவாலிட்டி ஸ்பீச் வேர்ட்ஸோட ஆக்ஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்க சொன்னாரு. தேங்க்யூ வெரி மச். நான் அதை ஸ்லைட்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதுல ஆட்டிடியூட் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோம்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குவாலிட்டி. ஒரு அருமையான ஒரு தலைப்பு நம்ம பண்ணோம். நிறைய உங்கள்ட்ட இருந்து அத்தனை பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம தளத்துல. நிறைய பேர் கலந்துடுங்க, நிறைய சூப்பரா பண்ணுங்க. என்னென்ன நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். இன்று மிக அருமையான ஒரு நாள் தொடக்கத்தை வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் என் ரமேஷ் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களே, நாளை ராமசாமி சார் அவர்களின் செஷனு அனைவரும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரே